தம்பி, போன இன்டர்வியூவில் சின்ன ஒயர் போட்டால் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக வரும், பெரிய ஒயர் போட்டால் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது எப்படின்னு கொஞ்சம் உதாரணத்தோட சொல்லுங்கள். சார், இப்போ நீங்கள் ஒரு நல்ல அருமையான ஒரு துணி கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஆனால் கடைக்கு உள்ளே வர்ற வழி ஒரு 3 அடி தான் இருக்குது. இப்போ மக்கள் உங்கள் கடைக்கு உள்ளே வரவும் முடியாமல் வெளியே போகவும் முடியாமல் கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ உங்கள் கடையோட சேல்ஸு ட்ராப் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பாக ஆகும்பா. இப்போ நீங்கள் உங்கள் கடையோட டோரை ஒரு 6 அடியாக பெருசு பண்ணுறீங்க. இப்போ என்ன நடக்கும்? கடை டோரு கொஞ்சம் பெருசாக போட்டோம்னா மக்கள் ஈஸியாக உள்ளே வருவாங்க, ஈஸியாக வெளியே போவாங்க. இப்போ உங்கள் சேல்ஸ் ட்ராப் ஆகுமா? இப்போ எப்படிப்பா சேல்ஸ் ட்ராப் ஆகும்? அதான் கடைக்குள்ளே வர்ற வழியை பெருசு பண்ணிட்டோமே. அதே மாதிரி தான் சார், கரண்ட்டு சின்ன வயரில் போகும்போது ரொம்ப சிரமப்பட்டு போகும், அப்போ வோல்டேஜ் ட்ராப் ஏற்படும். பெரிய வயரில் போகும்போது அது போகிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கிறதுனால அது ஃப்ரீயாக போகும், அப்போ வோல்டேஜ் ட்ராப் ஏற்படாது. ரொம்ப நல்லதுப்பா. எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப எளிமையாகவும் அருமையாகவும் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ சார். சரிப்பா, சின்ன ஒயரில் வோல்டேஜ் ட்ராப் ஆகும்னு சொல்கிறீல்ல, அப்போ பவர் வேஸ்ட் ஆகும்ல, அப்போ கரண்ட் பில் அதிகமாக வராதா? சார், இதையும் அடுத்த வீடியோக்கு ஸ்கிரிப்டாக வச்சுக்கலாமே. சரிங்க சார், நாளைக்கு வந்து நான் வேலையில் ஜாயின் பண்ணிக்கிறேன். சரிப்பா. அம்மா, இப்போ யார் இன்டர்வியூ எடுத்தா?